சிங்கமும் எலியும். ஒரு வெயிலான மதியம் ஒரு பெரிய சிங்கம். காட்டில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அருகில் ஒரு சிறிய எலி விளையாடிக் கொண்டிருந்தது. கவனிக்காமல் அது சிங்கத்தின் மூக்கின் மீது ஓடியது. சிங்கம் கோபமாக விழித்து. தனது பெரிய காலால் எலியை பிடித்தது. என் தூக்கத்தை கெடுத்தாயா. இப்போது உன்னை சாப்பிடுகிறேன். என்று சிங்கம் கர்ஜித்தது. அந்த சிறிய எலி பயந்து கொண்டு. காட்டு அரசே, என்னை மன்னிக்கவும். ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன். என்று கேட்டது. சிங்கம் சிரித்தது. நீயா எனக்கு உதவுவது. நீ மிகவும் சிறியது. ஆனால் இரக்கமுடன் சிங்கம் எலியை விடுவித்தது. சில நாட்களுக்குப் பிறகு சிங்கம் வேட்டைக்காரன். போட்ட வலையில் சிக்கிக் கொண்டது. அது உதவிக்காக கர்ஜித்தது. அந்த சத்தம் கேட்டு எலி அங்கு ஓடி வந்தது. வலையின் கயிறுகளை தனது பற்களால் கடித்து அறுத்தது. சிறிது நேரத்தில் வலை கிழிந்து சிங்கம் விடுபட்டது. சிங்கம் நன்றி கூறி, என் சிறிய நண்பா. நான் தவறாக நினைத்தேன். சிறியவர்களும் பெரிய உதவி செய்ய முடியும். என்றது. கதையின் நெறி. நல்ல செயல் வீணாகாது. சிறிய நண்பரும் பெரிய உதவி செய்யலாம். இந்த மாதிரியான நல்ல கதைகளை கேட்க மினி ஸ்டோரீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.